மாணவ மணிகளே மற்றும் முதியோர்களே மற்றும் இங்கே வீட்டிருக்கின்ற அனைவரையும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதியோர் வாழும் வீடு எங்கும் தெய்வத்தின் பாத சுவடு என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாது அந்த முதியோருடைய வார்த்தைகளும் பொது நெல்லிக்கனியும் முதலிலே கசக்கும் பின்பு இனிக்கு. இன்றைய நிகழ்விலே அனைத்து சிறிது நேரம் என்றாலும் மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதற்கு உரை பகிர வேண்டும் என்பதை அன்பு கட்டளை. நீங்கள் மகிழ்வாக இருக்கிறீர்களோ இல்லையோ கூறுகின்ற விடயம் உங்கள் மனதை கொள்வதாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே நான் அவதாரத்தை 10ஆகவும் நவக்கிரகத்தை 9ஆகவும் சித்திகளை 8ஆகவும் சுரங்களை 7ஆகவும் சுவைகளை 6ஆகவும் பஞ்சபூதங்களை 5ஆகவும் வேதங்களை 4ஆகவும் மும்மலங்கள் 3ஆகவும் சாதியை 2ஆகவும் பிரித்தவர்கள் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தார்கள். ஆகவே ஒழுக்கம் என்பது அது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையிலே தான் இங்கே மாணவர்கள் என்றால் அவர்களுக்குரிய ஒழுக்கம் என்ன என்பதற்கு அமைவாக இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களை நான் இங்கே பார்க்கிறேன். ஆகவே இங்கே 3 விடயங்களை குறிப்பிடலாம் என்று விரும்புகின்றேன். அந்த வகையிலே ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும், அந்த மாணவன் எப்படி சாதனை படைக்க வேண்டும், அந்த சாதனை படைத்திருக்கிற வேளையிலே அவன் உயர்ந்திருக்கிற வேளையிலே அவன் எப்படி வாழ வேண்டும், இந்த 3 விடயங்களை இங்கே இணைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே மாணவர்களுக்கு என்றால் கதை சொன்னால் தான் நன்றாக பிடிக்கும் என்பார்கள். அந்த வகையிலே ஒரு மாணவன் குருவிடத்திலே போய் கேட்கிறான், குருவே, ஒரு மாணவன் நல்ல மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். அதற்கு அந்த குருவானவர் சொல்லுகின்றார், ஒரு மாணவன் கொக்கை போல இருக்க வேண்டும், ஒரு மாணவன் கோழியை போல இருக்க வேண்டும், ஒரு மாணவன் உப்பை போல இருக்க வேண்டும், ஒரு மாணவன் உண்மை போல இருக்க வேண்டும். குழப்பமாக இருந்தது. நான் ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் இவரோ ஒரு மாணவன் கொக்கை போல இருக்க வேண்டும் என்கிறார், கோழியை போல இருக்க வேண்டும் என்கிறார், உப்பை போல இருக்க வேண்டும் என்கிறார். பரவாயில்லை, உண்மை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விளங்கவில்லை என்று மீண்டும் அங்கே அந்த வேளையிலேதான் நீங்கள் கூறியீர்களே கொக்கை போல இருக்க வேண்டும் என்று ஏன் என்று சொல்லி கேட்டீர்கள். அவரை கேட்கிற பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒரு கொக்கானவர் தன்னுடைய அந்த இலட்சியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இலட்சியத்திற்காக காத்துக் கொண்டிருந்து தன்னுடைய வேலையை அடைகின்ற பொழுது தன்னுடைய இலக்கை அதை அடைந்து விடும். அதுபோன்று மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பம் வருகின்ற வேளையிலே தங்கள் இலக்கை அவர்கள் அடைந்து விட வேண்டும் என்று சொன்னார். சரி, கோழியை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அதை ஏன் என்று சொல்லி கேட்டார். மாணவர்களுக்கு கவலை கலைப்பான்கள் நிறைய இங்கே பல மாணவர்கள் இருக்கிறார்கள், பலர் இங்கே பார்க்கிறார்கள், பலர் வெளியே பார்த்தால் இன்னும் என்று சிந்திக்கிறார்கள். ஆகவே எத்தனையோ கவலை கலைப்பான்கள் இருக்குமாகவே கோழியானது குப்பையை பிளவுகிறது. ஆனால் தனக்கு வேண்டியதை அதை இழந்து கொள்ளுகின்றது. அதை போன்று மாணவர்கள் எத்தனையோ விடயங்கள் அவர்களுடைய சமூகத்திலே இருந்தால் எது தனக்கு வேண்டுமோ அதை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்கிறார். சரி, உப்பை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அதை ஏன் என்று சொல்லி கேட்டார். உப்பானதை நாங்கள் பார்க்கிற ஒரு கண்ணுக்கு தெரியும். ஒரு உணவிலே சேர்த்து விட்டால் அதன் வடிவம் தெரியாது. அதுபோன்று உப்பில்லாத உணவை சுவைக்க முடியுமா? அந்த உணவுக்கு சுவை கொடுப்பது உப்புத்தானே. அதுபோன்று நீ கல்வியிலே மேன்மை பெற்றுவிட்டால், நீ கல்லூரியிலே சாதனை படைத்து சமூகத்திற்கு மேன்மை செய்து உன் வாழ்வு அடிக்க வேண்டும். அந்த உப்பை போல நீ அங்கும் நின்று நிலைக்க வேண்டும், எல்லோரால் அறியப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சரி, இறுதியாக என்னை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, ஏன் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒரு நல்ல மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயே, ஆசிரியரிடத்திலே தெரியாத விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்காக
உன்னை போல இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் என்று அந்த குருவானவர் அந்த மாணவனுக்கு விளக்கம் சொல்லுகின்றார். ஆகவே இங்கே என்னுடைய மாணவ மணிகள் இவர் இருக்கிற வேளையிலே உங்களுடைய அந்த சிந்தனைக்காகவே இவற்றை கதைகளாக ஒரு மலையிலே 3 கல்லுகள், அந்த 3 கல்லுகளை ஒரு சிற்பியானவர் எடுத்து வருகின்ற சிற்பி முதலாவது கல்லை ஆலயத்தினுடைய வாசலிலே வைத்தார், இரண்டாவது கல்லை ஆலயத்தினுடைய சுவரிலே வைத்தார், மூன்றாவது கல் எல்லோராலும் வழிபடப்படுகின்ற தெய்வமாக கர்ப்பகிரகத்திலே வைத்தார். கல்விக்கு ஒரே குழப்பம். நாங்கள் 3 பேரும் மலைகளிலே ஒன்றாக தானே இருந்தோம். நீங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இது எதனை உணர்த்துகின்றது என்றால், முதலாவது கல்வி அடி வாங்கி உடைந்தது நீ ஏறியவர்களுக்கு பயன்படா என்று அங்கே வாசலிலே வைத்து வைத்தார். இரண்டாவது கல்வி சற்று தாக்கு பிடித்தது, அதனாலே அதை சுவரிலே இடம் பிடித்தது. மூன்றாவது கல்வி அந்த சிற்பியானவர் என்னென்னவோ எல்லாம் செய்கிற பொழுது அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டது, அதனாலே அங்கே அனைவரும் வணங்கப்படுகின்ற தெய்வமாக அந்த கர்ப்பகிரகத்திலே வைத்து போற்றப்படுகின்ற நெருஞ்சிறப்பை பார்க்கின்றோம். இதன் மூலமாக ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஆசிரியர்கள் கண்டிப்பதையும் எம்மை மேன்மை படுத்துவதற்காகவே அந்த வகையிலே அவர்கள் அதை கண்டிக்கின்ற பொழுதோ அதை பாரமாக எடுக்காதே நீங்கள் அங்கே சிரத்தையோடு அவற்றையெல்லாம் கைக்கொண்டு மேன்மை அடைகின்ற பொழுது உலகத்தாலே சிரசிலே வைக்கப்படுவீர்கள் என்கின்ற அந்த உயர்ந்த விடயமான கல்வியூடாக வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு விடயத்தை சொல்லிக்கின்றேன். மழை பெய்கின்றது. அந்த மழை பெய்கின்ற பொழுது காணா ஒரு நாளிலே மழை கிடைத்தது. ஒரு நாளிலே முளைத்த காணா விதையை பார்த்து சொல்லுகிறார், நான் மழையிலே ஒரு நாளிலே முளைத்து விட்டேன், நீ இன்னும் மண்ணுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அந்த காணா விதையை பார்த்து சொல்லி அவள் சொல்லுகின்ற வேளையிலே அந்த விதை எதுவுமே பேசவில்லை. பேரமைதி காத்தினார். அவளை பேரமைதி காத்த அந்த விதையானது 1 நாள், 2 நாள், 3 நாள், 4வது நாளிலே மெதுவாக அங்கே குளித்து வருகின்றது. அங்கே மண்ணை உடைந்து வெளியே இறைவிட்டு வருகின்றது. அப்படி வருகின்ற வேளையிலே அந்த காளான் வாடி சுருங்கி இருக்கிறது. அந்த வேளையிலே இப்பொழுது அந்த விதை பேச ஆரம்பித்தவே, காளானே நீ என்னை பார்த்து நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டாயே, நான் பேரமைதியாக உள்ளே இருந்தேன், ஆனால் நீ ஒரே நாளிலே வெளியே வந்து விட்டாய். அப்படி ஒரே நாளிலே வெளியே வந்து உன்னாலே இங்கே பயன் கொடுக்க முடியாது, இன்னும் ஓரிரு நாளிலே வாழ்வு வைத்து விடும். ஆனால் நான் இன்னும் 100 வருடங்கள் பெரிய விருட்சமாகி பலருக்கெல்லாம் பயன்பட போகின்றேன் என்கின்ற அந்த செய்தியை அந்த வித்தானது வெளிப்படுத்துகிறது. ஆகவே மாணவர்கள் ஒரே நாளிலே கல்வி கற்று முன்னேறிவிட முடியாது. அதை தொடர்ச்சியாக படிக்க வேண்டும். அவர் தொடர்ச்சியாக படிப்பதன் மூலமாக தங்களுடைய இலட்சியத்தை வைத்து அந்த இலட்சியத்தை அடையக்கூடியதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றி காட்டுவதில்லை. இதிலே யாரெல்லாம் அலாரம் வைத்து விட்டு எடுக்கிறீர்கள்? பலருக்கு அலாரமாக உங்கள் அம்மா, பல இடங்களிலே அங்கே அலாரம் வைப்பார்கள், நான் 4 மணிக்கு எழுந்து விட வேண்டும் என்று. இதிலே உங்களை சுயமதிப்பீடு செய்வதற்காக நான் சொல்கிறேன். 4 மணிக்கு அலாரம் அடிப்பதற்கு 10 நிமிடம் முன்பே 4 மணி ஆகவில்லையா என்று எழுந்து விடுபவர்கள் முதல் மாணவர்கள். 4 மணிக்கு அலாரம் அடிக்கின்ற பொழுது எழுந்து கொள்வார்கள் இரண்டாவது நிலை மாணவர்கள். 4 மணிக்கு அலாரம் அடிக்கின்ற பொழுதும் இது ஏன் படிப்பது, இன்னும் கொஞ்சம் அடுத்து உறங்குவோம் என்று அதன் தலையிலே தட்டி உறங்குபவர்கள் தங்கள் வெற்றியை தட்டி விடுத்துவார்கள். ஆகவே இவர்கள் 3ஆம் நிலை மாணவர்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய இலட்சியத்தை வைத்து அதன் வழியிலே பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக முடியாதது என்பதை உங்கள் அகராதியிலே இருக்கக்கூடாது. என்னால் முடிவு வைக்கின்ற வைராக்கியம் வேண்டும். மாணவர்கள் இருக்கின்ற பொழுது காற்றாக இருக்கிறீர்கள், ஆனால் சாதிக்கின்ற பொழுது புயலாக காற்றில் புறப்படுகின்ற புயலாக நடத்துவது போன்று நீங்கள் உங்கள் சாதனையை வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே தான் ஒரு ஆசிரியர் மாணவர்களிடத்திலே கேட்டுக் கொள்கிறார். மாணவர்கள் வகுப்பிலே இருக்கிறார்கள். ஒரு மாணவனை காத்து கேட்கிற, நீ என்னவாக விரும்புகின்ற
படிக்கின்றாய் என்று சொல்லி கேட்கிறார். ஒருவர் சொல்லுகிறார், நான் ஒரு வைத்தியராக பிறந்திருக்கிறேன். இன்னொருவர், நான் ஒரு ஆசிரியராக பிறந்திருக்கிறேன். இன்னொருவர், நான் ஒரு இன்ஜினியராக பிறந்திருக்கிறேன். இப்படியே எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் ஜன்னலோரமாக பறித்து வெளியே பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆசிரியருக்கு கோபம் வந்திருக்கிறது. எல்லோரும் தங்கள் தங்கள் இலட்சியத்தை சொல்லுகிறார்கள். நீயும் மனதை அறிவொடுத்தி அங்கே என்ன பார்க்கிறாய் என்று சொல்லி அங்கே அந்த மாணவனை ஆசிரியர் செய்தார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் சிந்தனையை சிலரவில்லை, அதற்கு இதை சிறந்த எடுத்துக்காட்டு கூறிவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை நான் கூற முற்படுகின்றேன். என்னுடைய தந்தையார் செருப்பு தைப்பதற்கும் கற்றுக் கொடுத்தார், நாட்டை ஆழ்வதற்கும் கற்றுக் கொடுத்தார். ஆகவே உங்கள் சப்பாத்தி மீண்டும் பழுதடைந்தால் என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள், அதை நான் உங்களுக்கு தைத்து தருகிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆகவே அவரை சீண்ட பார்த்தார்கள், தூண்டிவிட பார்த்தார்கள். அவர் வார்த்தையாலே சொன்னார். ஆகவே ஒவ்வொருவரும் அங்கே கல்வியை ஆயுதமாக கொள்ள வேண்டும். அந்த கல்வியை ஆயுதமாக கொண்டதற்காக நிச்சயமாக என்னால் சாதிக்க முடியும் என்பதை அனைவரும் சாதித்து காட்ட முடியும். எங்களுக்கு போட்டியாளர்கள் வேறு யார்? எனக்கு யார் போட்டி என்றால் உங்களுக்கு போட்டி நீங்கள் தான். ஏனென்றால் முதல் தவணையிலே நீங்கள் இந்த நிலையிலிருந்து பாருங்கள், அடுத்த நிலையிலே இருந்து பாருங்கள். அடிப்படையாக நீங்கள் முன்னேறுபவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் உங்களுக்கு போட்டியாளர்களாக நீங்களே இருக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இங்கே மாணவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி சாதிக்க வேண்டும், அது போன்றே ஒரு மரமானது விடுதிகளை எல்லாம் நிரப்பியிருக்கின்றது. அங்கே ஒரு சிறுவன் ஒவ்வொரு நாளும் அந்த விடுதிகளிலே தொங்கி விளையாடுகிறார். சில நேரங்களிலே அந்த இடத்திலே அமர்ந்திருப்பார். நாட்கள் உருண்டோடி செல்கின்றது. அப்படி உருண்டோடி செல்கின்ற வேளையிலே அந்த சிறுவன் அந்த மரத்தின் பக்கமே வருவது இல்லை. அந்த மரமானது அந்த சிறுவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீண்ட நாட்களின் பின்பு அவன் வருகின்றான். நீ எங்கே என்னிடம் வராத இத்தனை நாள் என்று சொல்றாய் என்று அந்த மரம் கேட்கிறேன். நான் முன்பு போல இப்பொழுது பெரியவனாகிவிட்டேன். நான் பொருளை சம்பாதிக்க வேண்டும். அதனாலே நான் அந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். சரி, நீ கவலை கொள்ளாதே. என்னிடத்திலே நிறைந்த கனிகள் இருக்கிறது. நீ அதை கொண்டு போய் விட்டு ஒரு பொருளை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லி அந்த மரம் சொல்ல அதன்படி அந்த இடத்தில் இருக்கிற கனிகளை எல்லாம் எடுத்துக் கொண்டு போய் போனவன் அப்படியே மீண்டும் வரவில்லை. மீண்டும் எப்பொழுது வருவார்கள் அந்த மரம் காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற வேளையிலே அவர்கள் இன்னும் வரவே இல்லை. பல வருடங்கள் கழித்து பின்பு வருகின்றான். நீ எங்கு சென்றாய் என்று ஆவலோடு அந்த மரம் கேட்கின்றது. நான் திருமண பந்தத்திலே இணைய போகிறேன். முன்பை விட எனக்கு இப்பொழுது பணம் அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சரி, நான் உனக்கு ஒரு பணி சொல்லுகிறேன், ஆனால் இப்பொழுது தருகிறேன், மீண்டும் என்னிடம் தருவதற்கு இல்லை. நீ என்னுடைய கிளைகளையும் என்னுடைய மரத்தையும் வெட்டி கொண்டு போய் விட்டால் அதிகம் விலை கொடுத்து அந்த பணத்தை நீ சம்பாதித்துக் கொள்ளுவாய். ஆகவே நீ என்னை வெட்டி கொண்டு போ என்று சொல்லி அந்த மரம் சொல்லி அதனை அவன் வெட்டி கொண்டு போகிறான். போனவன் அப்படியே சொல்லிவிட்டான். பல வருடங்கள் கழித்து மீண்டும் வாடிய முகத்தோடு அங்கே வருகிறான். இப்பொழுது அடிமரமும் வேர் பகுதியுமே எஞ்சி இருக்கிறது. அப்பொழுது கேட்கிறது, ஏன் என்றும் இல்லாத நாட்டத்தோடு நீ வருகிறாய்? அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், நான் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விடுகிறேன். உன்னிடத்திலே ஆறுதல் பெறுவதற்காக வருகிறேன். பரவாயில்லை, அடிப்பகுதி இருக்கிறதே, நீ அதிலே அமர்ந்து சிறிது இளைப்பாறிக்கொள் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் வார்த்தை கூறுகிறது. அந்த மரம் இது சாதாரண மரம் அல்ல. ஒவ்வொருவரையும் வழிபடுத்துகின்ற அந்த பெற்றோர்கள் மரமாகவும் அந்த சிறுவன் அந்த குழந்தைகளாகவும் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவேதான் அந்த பெற்றோர்களை கடைசி வரையும் கண்கலங்காமல் பார்க்க வேண்டும் என்பது இதனூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயம். ஆகவே நான் பல கதைகளாகவே பல சிந்தனைகளை இங்கே விதைக்கின்றேன் என்றால் கதை என்றால் உங்களுக்கு பிடிக்கும் என்பதாலே அந்த வகையிலே ஒரு மாணவன்
தந்தையாரத்தை கேட்கிறான், அப்பா கம்ப்யூட்டருக்கு பெற்றோர் அளிக்க வேண்டும், பணம் தாருங்கள் சொல்லி. அவரை கேட்கிற பொழுது பிள்ளை அளிப்பதற்கு தானே பணம் கேட்கிறார் என்று சொல்லி தந்தையார் பணம் கொடுக்கிறார். பாருங்கள், பிள்ளையுடைய நலனுக்காக என்று அந்த தந்தையார் அங்கே பணம் கொடுக்கிறார். நான் தந்தையை ஏமாற்றி விட்டேன் என்கின்ற அந்த சிந்தனையோடு அவன் பணத்தை கொண்டு போய் தீய வழியிலே செலவழிக்கிறான். அது உண்மையிலே அதனை உணராத எத்தனையோ பெற்றோர்கள் என்று வாழுகிறார்கள். ஆகவே நான் முதலிலே ஒரு விடயத்தை கூறியிருந்தேன், ஒழுக்கம். ஆகவே அந்த ஒழுக்கம் என்றால் என்னவென்றால் ஆசிரியருக்கு தெரியாது, சக மாணவருக்கு தெரியாதுதானே, பெற்றோருக்கு தெரியாதுதானே நான் இதை செய்வோம் என்று நீங்கள் எந்த காரியத்தை பிறர் அறியாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் செய்யக்கூடாது. அதை செய்யாது இருந்தாலே விலை சொல்லலாம். ஆகவேதான் ஒரு பெற்றோர் தந்தையாக மகனுக்கு சொல்கிறார், மகனே ஒவ்வொரு சிறிய தவறுகளுக்கும் நீ உண்டியலிலே ₹1 போடு, நானும் தவறிவிட்டால் ₹1 போடுகிறேன். இப்பொழுது தந்தையும் மகனுமாக தாங்கள் விடுகின்ற ஒரு சிறு தவறுகளுக்கு ₹1 கொண்டு போய் உண்டியலிலே போடுகிறார்கள். தந்தை யார் உடல் சுகவீனம் அடைந்து விட்டார், 3 மாதங்கள் வைத்தியசாலையிலே இருக்க வேண்டும் என்று படித்து விட்டார்கள். அதனாலே அந்த உண்டியலிலே சேர்த்த பணத்தை கொண்டு போய் கோயிலை கொடுத்துவிட்டு அவர் வைத்தியசாலைக்கு சென்று விட்டார். 3 மாதங்கள் வைத்தியசாலையிலே இருக்கிறார். வைத்தியசாலையிலே பூரண சுகமடைந்து வீட்டுக்கு வருகிறார். உண்டியல், மகனுடைய உண்டியலே ₹1 ஒரே ₹1. அவரது தந்தையார் மகனுக்கு பார்த்து கேட்கிறார், மகனே நான் இல்லாத நேரத்திலேயே நீ ஒரு தவறும் செய்யவில்லையா என்று சொல்லி கேட்டிருக்கிறார். இதுவுமே அறியாத எதிரியாக தந்தையார் கேட்கிறார். ஆனால் மகன் உண்மையை சொல்லியிருக்கிறார், தந்தையே ₹500 நான் இருக்கிறேன், 500 குற்றம் தவறு செய்கிறேன், இந்த உண்டியலிலே ₹500 நான் போட்டேன். அப்படி என்றால் எங்கே போட்ட ₹500 ₹1 தானே இருக்கிறது என்று தந்தையார். அந்த ₹500 கொடுத்ததற்காக நான் ₹1 அங்கே போட்டிருக்கிறேன். பாருங்கள், அத்தனை தவறையும் நீக்குவதற்காக ₹1 போட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தான் தாய் தந்தையர்கள் தங்களுடைய உடம்பை வருத்தி தங்கள் நேரத்தை எல்லாம் உழைப்பினோடு செலவழித்து தங்களுடைய பிள்ளைகள் மேன்நிலை பெற வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள். அதுபோன்று ஆசிரியர்கள் தம்பிள்ளை போன்று தம்முடைய மாணவர்கள் எல்லாம் எங்கு சென்றாலும் இது என்னுடைய மாணவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த சிறப்பை அவர்கள் சாதிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மிகவும் சிறப்பு. ஆகவேதான் ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவர்களுக்கு தான் இந்த சும்பு வீரை கழிச்சிருக்கான். அப்பொழுது அவனை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், ₹100 அந்த ஒன்றுக்கு பின்னாலே 2 சைவர், அதற்கு பின்னாலே ஒரு சைவரை போட்டு இது எத்தனை என்று கேட்டார். அவர் சொன்னார். அதற்கு பின்பு ஒரு சைவரை போட்டு இது எத்தனை என்று கேட்டார். அவர் சொன்னார். அதற்கு முன்பு ஒரு சைவரை போட்டார், இது எத்தனை, அதே இன்னொரு சைவரை போட்டார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ தீய நடத்தை உடையவர்களோடு சேருவதில் அந்த ஒன்றுக்கு முன்னாலே போடுகின்ற சைவம் போடுவதை நீ உன்னுடைய ஆசிரியருடைய வழிநடத்தலிலே செய்வதை அந்த ஒன்றுக்கு பின்னாலே போடுகின்ற சைவம் போடுவது. ஆகவே இது உன்னுடைய மதிப்பை உயர்த்தும், இது உன்னுடைய மதிப்பை குறைக்கும் என்று சொல்லி சொன்னார். ஆகவே தான் இன்றைய விழாவுடைய கதாநாயகர்களாக விளங்குகின்றீர்கள். இன்றைய விழாவுடைய கதாநாயகர்களாக விளங்குகின்ற மாணவியர்களே, நீங்கள் ஒரு வைராக்கியத்தை மனதிலே மதித்துக் கொள்ள வேண்டும். என்னாலே முடியாதது என்பது எதுவும் இல்லை. நாளை உலகத்துடைய தலைவராக விளங்கக்கூடியவர்கள். ஆகவே நிச்சயமாக என்னாலே சாதிக்க முடியும் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு விளங்க வேண்டும். எப்பொழுது ஆசிரியருடைய கைகளிலே இருந்து பிரம்பு நிறுத்தப்பட்டதோ அப்பொழுது காவலாளருடைய கைகளிலே இருந்து பிரம்பு திணிக்கப்படுவதாக சொல்லுவார்கள். ஆகவே ஆசிரியருடைய கைகளிலே பிரம்பு இருக்கிற பொழுது அந்த சமூகம் மேன்மையில் விடுகிறது. எப்பொழுது அந்த பிரம்பு விடுக்கப்படுகிறதோ அப்பொழுது காவலாளருடைய அந்த பிரம்புக்கு
வேலை அதிகமாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இன்றைய சிறுவர் தினத்தினுடைய துணைப்பொருளாக விளங்குவது அன்பாலே போசிங்கள் என்பது. அந்த வகையிலே உங்களை எல்லாம் அன்பாலே சிறிது நேரம் கட்டி உங்களுக்கு சிறிய விடயங்களை எல்லாம் கூற வேண்டும் என்று சிறியனுடைய விருப்பமாக உள்ளது. அந்த வகையிலே எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான ஒரு கவி, அந்த கவியை நீங்கள் இடத்திலே சொல்லலாம் என்று நினைத்தால் இந்த சிறுவர் கவியோ அது என்னுடைய கவி அல்ல, வைரமுடியுடைய கவி. அந்த கவியை நான் உங்களுக்கு இங்கே வழங்கலாம் என்று பார்க்கிறேன். 1000 நாள் கவி சொன்னேன், அழகழகாய் கவி சொன்னேன், பெத்தவளே உண்மையுமே ஒற்றைவரி எழுதலையே, காற்றல்லோம் மகன் காட்டி காகிதத்தில் அவர்களுக்கு ஊரெல்லாம் மகன் பேச்சு ஆனால் உன் கீர்த்தி எழுதலையே, கத கதவென்று கடிப்பண்ணி புலிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து கலந்து தருவாயே, தொண்டையிலே அதை உறங்கும் போது சுகமான இளம் சூடு மண்டையிலே இன்னும் மசந்து நிற்குதாமா, வைரமுக்கு பிறப்பானது வைப்பிலே நீ சுமந்ததில்லை, வைப்பிலே நீ சுமந்ததொன்று வைரமுக்கு ஆயிடுச்சு அம்மா, வயதில் நீர் மூழ்க வல்லவரும் சேர்ந்தவர்கள் கைவிடியாலே பிடித்து கரை சேர்த்து விட்டபடி எனக்கு ஒன்று ஆனதுண்டா வேறு பிள்ளை, உனக்கு ஒன்று ஆனதுண்டால் எனக்கு வேறு இல்லை அம்மா இல்லை என்று சொல்லி அங்கே கூறிக்கொண்டால் இந்த கவிதை மிகவும் எனக்கு பிடித்து கொண்டது. ஆகவே வைரமுடி பிறப்பானது கருவிலே நீ சுமந்ததில்லை, கருவிலே நீ சுமந்ததொன்று வைரமுக்கு ஆயிடுச்சு அம்மா என்று சொல்லி கதை சொல்லுகிறார். எத்தனையோ கதைகளை எழுதினார், அதிலே ஒன்றில் கலந்ததை இல்லை, அதை உங்களுக்காக இங்கே படித்து காட்டினேன். ஆகவே நான் தாய் தந்தையர்களுடைய சொல்லுகேட்டு ஆசிரியர்களுடைய அறிவுரை கேட்டேன். இன்றைய நாளிலே நீங்கள் சபதம் அளிக்க வேண்டும், நான் சாதனையில் படைக்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும்.